டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றீங்க. அடிக்கடி டயர்ட்னஸ் உங்களுக்கு வருது. மூச்சு விடுறதுல சிரமம், இதய துடிப்பு அதிகமா இருக்கு. உங்களுடைய ரத்த அளவு கம்மியா இருக்கு. நீங்க அனீமிக்கா இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு போன்ற பிரச்சனைகள்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, உங்களுக்கு விட்டமின் B12 குறைபாடு இருக்குன்றது அர்த்தம். கவலைப்படாதீங்க. உலகம் முழுவதும் நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு ஒரு சிறப்பான தீர்வா வெஸ்டீஜ் சப்லிங்குவல் ஸ்ப்ரே என்ற ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பதிவில் இதை பற்றி தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இன்னொரு பேரு தான் கோபாலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாட்டர் சால்யூபிள் விட்டமின். காரணம் என்னன்னா, இது தண்ணியில கரையக்கூடிய விட்டமின் அப்படின்றதுனால தான் இந்த கேட்டகரியில இது வச்சிருக்காங்க. இதோடைய மிக முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா, டிஎன்ஏவை உருவாக்குறதுக்கு இது உதவி செய்யுதுங்க. டிஎன்ஏவை உருவாக்குறதுக்கு விட்டமின் B12 உதவி செய்யுதுன்னா இதனுடைய பங்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ தான் நம்மளுடைய தலைவிதியே. நம்ம எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், நம்ம உடம்புல என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும், இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதே டிஎன்ஏ தான். அதை உருவாக்குறதுக்கு இந்த B12 தேவை அப்படின்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம RBCன்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கும் இது மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ரொம்ப குறிப்பா பிரெயின் மற்றும் நர்வ் செல்ஸ் உருவாக்குறதுக்கும் இது உதவி செய்யுதுங்க. நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற புரோட்டீன் கூட இது பைண்ட் ஆயிட்டு நம்மளுடைய வயர்ல HCl மற்றும் என்சைம் உடைய உதவியால புரோட்டீன்ல இருந்து பிரிஞ்சு இது ஃப்ரீயா நம்மளுடைய பிளட்ல இருக்கும். ரொம்ப முக்கியமான தேவையே இந்த விட்டமின் B12 அப்படின்றது நம்ம மறந்துடக்கூடாது. இந்த B12 எவ்வளவு நமக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2.4 mcg இருக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளவு நமக்கு தேவை. அதுவே ஒரு பிரெக்னன்ட் உமனா இருந்தாங்கன்னா உங்களுக்கு 2.6 mcg இருக்கணும். அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் உமனா இருக்காங்க, பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.8 mcg இருக்கணும் ஒரு நாளைக்கு. இதனுடைய அளவு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை அது உருவாக்கிடும். ரொம்ப குறிப்பா ரத்த சோகையை ஏற்படுத்திடும். இந்த B12 குறைஞ்சிச்சு அப்படின்னா ரத்த சோகையை இது ஏற்படுத்திடும். இந்த ரத்த சோகையிலிருந்து வெளியே வரதுக்கு ஹெல்த்தி தமிழன் அப்படின்ற சேனல்ல நம்ம வீட்டு முறையிலேயே நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் நான் தந்துடுறேன். கண்டிப்பா போய் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஆக்சிஜனை நம்ம உடல் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையே இந்த RBC தான் செய்யும். இந்த B12 குறையிறதுனால அதுக்கான பிரச்சனை நம்மளுக்கு வந்துடும். சீரா போய் அதனுடைய வேலையை செய்ய முடியாது. ரொம்ப முக்கியமா மசில் வீக்னஸ் அது ஏற்படுத்துறது. நம்ம நடக்கிறதுல பிரச்சனை, அடிக்கடி வாமிட் வர்றது, திடீர்னு உடல் எடை குறைஞ்சு போறது, இது மட்டும் இல்லாம அடிக்கடி தலைவலி வரும், நம்ம மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும், இதய துடிப்பு அதிகமாயிடுறது, டயரியா லூஸ் மோஷன் போவாங்க, கான்ஸ்டிபேஷன் வந்துரும். அது மட்டும் இல்லாம பசியே அவங்களுக்கு இருக்காது, கேஸ் ஃபார்ம் ஆயிடும், நர்வஸ் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய உங்களுக்கு வந்துரும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நடக்கிறதுல ஒரு தடமாற்றம் உங்களுக்கு இருக்கும். விஷன்ல ப்ராப்ளம், சரியா பார்வை தெரியாது, மனச்சோர்வு, மெமரி லாஸ், பிஹேவியர்ல சேஞ்சஸ், இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இந்த B12 குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்துரும். இந்த அறிகுறி எல்லாம் இருக்கு அப்படின்னாலே B12 குறைபாடு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த குறைபாடு இருந்துச்சுன்னா அதை சரி செய்ய நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்ளிமெண்ட் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேச்சுரலான சோர்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நிறைய அனிமல் சோர்ஸ் தான் இந்த B12 நம்மளுக்கு வழங்குது. குறிப்பா மீட், ஃபிஷ், டைரி ப்ராடக்ட் இதெல்லாம் B12 அதிகமா இருக்கு. ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள், பனானா, ப்ளூபெரி, ஆரஞ்சு இதுலலாம் நம்மளுக்கு இருக்கும். அனிமல் ப்ராடக்ட்ல தான் லார்ஜ் குவான்டிட்டி இருக்கும். குறிப்பா ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ்ல இருக்கும். ஆனா நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த B12 சரியான அளவுக்கு நமக்கு கிடைக்கணும்னா நிறைய காய்கறிகள், பழங்கள், அது மட்டும் இல்லாம அனிமல் சோர்ஸ் ஆன இந்த ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவ்வளவு விஷயங்கள் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதுனால தான் பெரிய பெரிய பணக்காரங்கள் நிறைய பேர் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு கூட, ஊட்டச்சத்து மிக்க உணவு சாப்பிட்றோம்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த B12 குறைபாடு அப்படின்றது வந்துடுது. இதனால தான் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் 1 கோடி பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியன்றதுனால இது நார்மல் ரேஞ்ச் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆனா அது மெயின்டைன் பண்ண முடியாம போறதுனால தான் இத்தனை பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் வெஸ்டீஜ் எப்பவுமே மக்கள் நலன்ல அக்கறை கொண்டு ஒரு சூப்பரான பேட்டன்ட் டெக்னாலஜில சப்லிங்குவல் ஸ்ப்ரே ஃபார்ம்ல இது கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மாத்திரை வடிவில் எடுத்துக்கிறத விட
டானிக்கா எடுத்துக்கிறத விட இன்ஜெக்ஷனா எடுத்துக்கிறத விட ரொம்ப 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 சிறப்பான விஷயம் தான் இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே. சப்லிங்குவல் ஸ்ப்ரே உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, சப்லிங்குவல் அப்படின்னா நம்மளுடைய நாக்குக்கு அடியில இருக்கிற ஒரு இடம் தான் சப்லிங்குவல் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஸ்ப்ரே ஃபார்ம்ல கொடுத்திருக்கிறதுனால அழகா நம்ம எடுத்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டாலே நாக்கு கடையில போதும், ஈஸியா அப்சார்ப் ஆயிடும். 90% அப்சார்ப்ஷன் எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எவ்வளவு சூப்பரான விஷயம்ன்றத பாருங்க. இது நம்ம மருந்தா எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஜெக்ஷனா போட்டாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 10% இருந்து ஒரு 30 அதிகபட்சமா 40% தான் நம்மளுடைய உடம்பு அப்சார்ப் பண்ணும். மீதி எல்லாமே வேஸ்டா வந்து போயிடும். ஆனா இங்க 90% எஃபிஷியன்சி வந்து தராங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புக்கு இந்த விஷயங்கள் தேவையோ அது வந்து போயிடும் அப்படின்றதுனால எவ்வளவு சூப்பரா நம்மளுடைய ஹெல்த் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வெஸ்டேஜ் சப்லிங்குவல் ஸ்ப்ரேயை தினமும் ஒரு ஸ்ப்ரே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய உணவுல இருக்கிற ஆற்றல்ல இருந்து சக்தியை கிரகிக்கிறதுக்கு வந்து ஒரு பேர் உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை வந்து சீராக்குது. நம்மளுடைய ரத்த சிவப்பணுவை உருவாக்குறதுக்கு வந்து உதவி செய்யுது. டிஎன்ஏக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா உருவாக்குறதுக்கு வந்து உதவி செய்யுது. சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. அதனால கண்டிப்பா இந்த B12 எல்லாருமே பயன்படுத்தலாம். அடல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே வந்து எடுத்துக்கிட்டாலே போதுமானது. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க.